ஒன்றுமில்லை கிருஷ்ணா, நீ எதையோ மறைக்கிற அப்படின்னு கிருஷ்ணர் பிடுங்கி அவர் அங்க வஸ்திரத்தை பிரித்து அதில் அவள், எனக்கு அவள் பிடிக்கும்னு உனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கா சுதாமா? ஒன்றுத்துக்கு 10,000 பேரை பண்ணின்னு இருக்கேன், ஒருத்தராவது பர்த்டே வெட்டிங் டே எதுக்குமே அவள் பாயசமே பண்ணலை. அவள் பாயசம் சாப்பிட்ருக்கீர? நான் சொல்கிறாப்புல அவள் பாயசம், நான் கும்பகோணம் கதைக்கு போவேன், அங்கே ஒரு பாட்டி தருவா ஒரு பாத்திரம் நிறைய அவள் பாயசம். அவள் பாயசம் எப்படி சாப்பிடணும் தெரியுமோ? அவள் பாயசம் மட்டும் பண்ணிக்கப்படாது, இந்த பக்கம் மசிக்க ஓமப்படி பண்ணிக்கணும். இதை கொஞ்சம் சாப்பிடணும், இதை கொஞ்சம் குடிக்கணும். சூப்பராக இதெல்லாம் நம்ம 30-40 வயசுக்குள்ள. இப்பெல்லாம் சாப்பிட்டா சுகர் ஏறும், கொலஸ்ட்ரால் ஏறும். இந்த அவளை ஒரு பிடி அப்படி எடுத்தார் போட்டார். இன்னைக்கு என்னவோ பிரமாதமாக அமேசான்ங்கிறான். முதல்ல அமேசானை கொண்டு வந்தது யாரு? துவாரகாநாதன். அவர் எங்கே இருக்கார்? துவாரகையில். இவர் எங்கே இருக்கார்? அவந்தி மாநகரத்தில். குட்டி பிடித்து அஷ்ட ஐஸ்வர்யம், 27 குழந்தைக்கு 27 டபுள் ரூம் வித் லேப்டாப், சகல வசதி. ஆமாம், வித் ஜியோ ஃபோன், ரிலையன்ஸ் ஜியோ. ஆமாம், பார்த்து மாமி கழுத்தில் நகை விழுந்திருக்கு பாரு, அந்த நகையை எடுத்தாலே நிர்மலா சீதாராமன் சர்ப்ளஸ் பட்ஜெட் போடலாம். ஆமாம், அவ்வளவு நகை. இப்போ மாமி ஜில்லுன்னு ஆயிட்டா தெரியுமா உங்களுக்கு? சில்லறை வந்தாலே அழகு வந்துடும். ஆமாம், இப்போ மாமி சூப்பர் ஆயிட்டா, நயன்தாரா மாதிரி ஆயிட்டா. ஆமாம், நல்ல ஜில்லுன்னு அழகு, ஒரு அட்ராக்ஷன் தான். ஆமாம், இவர் 2வது பிடி எடுத்தார். என்ன கேளு? மற்றொரு பிடி எடுத்து வாயிடை போடுங்காலை. 10 அடி தள்ளி உட்காந்துருக்கா ருக்மணி, இந்த பக்கம் சத்தியபாமா. இப்போ எல்லோரும் ஒரே சோஃபாவில் ஒன்றா உட்காந்துக்கிறா. ஃப்ரெண்டு யார் ஆம்பளை யாருன்னு தெரில, அவள் தள்ளி உட்காந்துருக்கா. அங்கேருந்து ஓடி வரா, ஜல் ஜல் ஜல்லுன்னு சலங்க சத்தம் கேட்க. ருக்மணி கற்றவர் புகழ்தன் கேள்வன் கரத்தினை பிடித்தாள். 2வது பிடி அப்படி போட்டுக்க போனது ருக்மணி பிடிச்சா.